இப்ப கூட்டணிக்குள்ள புதுசா வந்த தேமுதிகவுக்கோ இல்ல ஓபிஎஸ்க்கோ வந்து தேர்தலில் போட்டியிடறதுக்கு சீட்டு வாங்குறது பெரிய அளவுல கஷ்டமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தேமுதிகவுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வந்து கொடுத்தாச்சு. ஆனா இவ்வளவு காலமும் திமுகவை ஆட்சியில உட்கார வச்சதுல இருந்து இந்த கடந்த 5 வருஷத்துல அரசாங்கத்துக்கு நெருக்கடிகள் வந்த போதெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து அவங்களை அந்த ஆட்சியை காப்பாத்துறதுல பெரிய அளவுல துணையா இருந்த சப்போர்ட்டா இருந்த கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த மாதிரியான கட்சிகளோட நிலைமை தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதுல இன்னும் உச்சகட்டமா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து இவங்களோட இந்த ஆணவ பேச்சுகள் எல்லாம் தாங்க முடியாம கூட்டணியை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்போ இவ்வளவு காலமும் தங்களோட கூட்டணியில இருந்த தங்களோட அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்த இந்த கூட்டணி கட்சிகளுக்கே, கொள்கைவாத கூட்டணி கட்சிகளுக்கே நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளாத திமுகவும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நேர்மையாக நடந்து கொண்டிருப்பார், இனிமேலும் எப்படி நேர்மையாக நடந்து கொள்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால இவ்வளவு காலமும் திமுகவுக்கு நம்பி ஓட்டு போட்டதே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத வந்து தமிழக மக்கள் வந்து உணர தொடங்கிட்டாங்க. அதனால இந்த தேர்தலில் திமுக வந்து படுதோல்வி அடையும் அப்படிங்கிறது உறுதி.